கரங்களை தட்டி நாங்கள் தேவனை ஆராதிப்போம். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் நல்லவர். அவர் நன்மைகளை அன்றி தீமைகளை செய்கிற தேவன் அல்ல. எங்களுடைய வாழ்க்கையில என்ன காரியங்களை அனுமதித்தாலும் தேவன் நன்மைக்காகவே செய்கிறார். நாங்கள் மறுபடியுமாக அந்த பாடல் வரிகளை நாங்கள் பாடிவிட்டு நாங்கள் மிகுதியாக நாங்கள் கடந்து செல்வோம். உற்சாகமாய் கரங்களை தட்டி உற்சாக மறுபடியும் ஒரு சிறிய வரிகளை மாத்திரம் பாடிவிட்டு நாங்கள் தேவனை ஆராதிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் அவர் எங்களுடைய பாதையில் ஒளியாய் இருக்கிறார். கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றால் பரிபோம். ஹல்லேலூயா. நாங்கள் இன்னுமாக உற்சாகமாய் கரங்களை நாங்கள் தட்டி நாங்கள் மறுபடியுமாக எங்களுக்காக ஜீவன் விட்ட தேவனை நாங்கள் ஆராதிப்போம். அவர் மாத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே போதுமானவராய் இருக்கிறார். நாங்கள் கடந்து வந்த அநேக ஜனங்கள் எங்களை கைவிட்ட வேளையிலும் அவர் மாத்திரமே கடைசி பரியந்தம் அந்த மரண தருவாய் வரைக்கும் எங்களோடு கூட நடந்து வருகிற தேவன் அவர் மாத்திரமே. அவர் எங்களுடைய வாழ்க்கையில் போதுமானவராய் இருக்கிறார். உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதிப்போம். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்ட
கண்களை மூடி தேவனுடைய பிரசனம் இந்த இடத்திலே கடந்து வரும்படியாக எங்களுடைய இருதயத்தை தேவனுக்கு நாங்கள் திறந்து கொடுப்போம். நன்றி அப்பா. 6 நாட்களும் தனிமையிலே தேவனோடு உறவாடிவிட்டு 7ஆம் நாளிலே ஒரு சபையாக ஒரு குடும்பமாக தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். ஆராதனை என்பது இந்த இடத்திலே நடக்கிற ஒரு காரியம் அல்ல. ஆராதனை என்பது இந்த இடத்திலே நடைபெறுகிற பாடல்கள் அல்ல. ஆராதனை என்பது அது எங்களுடைய வாழ்க்கையாய் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவனோடு இருக்கிற உறவு, எங்களை ஜீவ பலியாக அவருக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த காரியம் ஆராதனையாய் இருக்கிறது. இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் எடுத்து உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற அந்த ஆராதனை இருக்கிறதா? ஒரு நாள் தேவன் வருவார், என்னை கூட்டிக் கொண்டு போகும்படியாக அவரோடு கூட செல்ல ஆயத்தமாயிருக்கிற ஒரு ஆராதனை என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? நான் இதற்காக ஆயத்தப்படுகிற வேளையிலே தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்தார். நாங்கள் கண்களை மூடி இருக்கிற வேளையிலே நாங்கள் அதை தியானிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று தேவனுடைய வார்த்தை கூறுகிறது. அதே போல கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து, ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவையெல்லாவற்றின் மேலும் பூரண சட்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாய பிரமாணத்தின் நிறைவேற்றமே அன்பாயிருக்கிறது. இந்த முழு நியாய பிரமாணத்தின் நிறைவேற்றமே அன்புதான். தேவனுடைய வார்த்தை கூறுகிறது, முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுங்கள், இரண்டாவது உங்களிடத்திலே நீங்கள் அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுங்கள். இதுவே முழு நியாய பிரமாணமாயிருக்கிறது. இந்த காலை வேளையில் எங்களை சோதித்து பார்ப்போம். அந்த ஆவியான தேவன், அந்த இயேசுவினுடைய சாயல் எப்படியாக எங்களுடைய வாழ்க்கையிலே அது வெளியரங்கமாகுகிறது? மற்றவர்கள் எங்களை காணும் பொழுது தேவனுடைய சாயலை காண்கிறார்களா? நாங்கள் பேசுகிற பொழுது, நாங்கள் நடந்து கொள்ளுகிற பொழுது அவருடைய சாயலை தரித்து கொண்டவர்களாக நாங்கள் இருக்கிறோமா? பிரியமானவர்களை, இதுதான் ஆராதனை, இதுதான் ஆராதனை. இந்த இடத்திலே நடக்கிற காரியங்கள் அல்ல, இந்த இடத்திலே பாடுகிற பாடல்கள் அல்ல. இதை கடந்து நீங்கள் போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தான் ஆராதனையாய் இருக்கிறது. இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரும் கண்களை மூடி அந்த தேவனுக்கு நாங்கள் ஒப்பு கொடுப்போம். நாங்கள் சொல்லுவோம், ஆண்டவரே, அந்த ஆராதனை எங்களுடைய வாழ்க்கையிலே தாரும், அந்த ஆராதனை எங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க தாருங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் இவ்வளவு காலமாக உம்முடைய சமூகத்துக்கு முன்பதாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நீர் வருவீர் எங்களை அழைத்து கொண்டு போகும்படியாக. கைவிடப்பட்டவர்களாக நாங்கள் மாறிவிடக் கூடாது. உம்மோடு வர ஆயத்தமாயிருக்கிற ஒரு ஆராதனையான வாழ்க்கை நீர் எங்களுக்கு தாரும் என்று நாங்கள் அனைவரும் கண்களை மூடி செபிப்போம். நாங்கள் தேவனிடத்திலே வேண்டிக் கொள்வோம். அவர் எங்களுடைய பலவீனங்களை அறிந்த தேவனாய் இருக்கிறார். எங்களுடைய பலவீனத்திலே எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியின் இடத்திலே கேட்டுக்கொள்வோம். ஆண்டவரே, அந்த அன்பை எனக்கு தாரும், அந்த மன்னிக்கிற மனப்பான்மை எனக்கு தாரும்.
முன்பு நாங்கள் அந்தகாரத்தில் இருந்தோம், இப்பொழுது நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அந்த வெளிச்சத்திலே நடந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம். ஒவ்வொருவரும் இந்த இடத்திலே இருந்து கண்களை மூடுங்கள், கரங்களை தூக்குங்கள் என்று சொல்லுகிற வரைக்கும் இருக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனோடு ஒரு தொடர்பு இருக்குமானால் இந்த இடத்தில் நடைபெறுகிற, இந்த இடத்தில் சொல்லுகிற காரியங்கள் எதுவுமே உங்களுடைய ஆராதனையை பாதிக்காது. நீங்கள் தேவனோடு ஒரே ஆவியிலே இணைந்திருந்தால் நீங்கள் முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிப்பீர்கள். நாங்கள் தேவனிடத்திலே கூறுவோம், நாங்கள் அவருக்காக வாழுகிற வாழ்க்கை அது வீணாகி விடக்கூடாது. அவரோடு செல்லும்படியாக எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஆயத்தமாகி கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் அப்படியே கண்களை மூடி எங்களை தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம். நாங்கள் தேவனிடத்திலே கேட்போம், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யும். எங்களுக்கு உதவி செய்கிற தேவன் எங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். எங்களுக்காக பரிந்துரை செய்கிற தேவன் எங்கள் அருகிலே நின்று கொண்டிருக்கிறார். அவரை சந்திக்கிற நேரத்திலே நாங்கள் சந்திக்க வேண்டும். ஒரு நாள் அவர் போய்விடுவார், அப்பொழுது நாங்கள் கூப்பிட்டாலும் அவர் வரமாட்டார். இப்பொழுது எங்களுடைய அருகிலே இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே உண்மையான ஆராதனை என்னுடைய வாழ்க்கையிலே தாரும் என்று சொல்லுவோம். ஓ ஹalleluya. Oh
பரிசுத்தமாக்குகிற தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறார். எங்களை உருவாக்குகிற தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அவர் கையிலே இருக்கிற களிமண்களாய் இருக்கிறோம். நாங்கள் அவருடைய கையிலே இருக்கிற களிமண்களாய் இருக்கிறோம். எங்களை உருவாக்குகிற தேவன், எங்களை உருவாக்குகிற தேவன் எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அவருக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். அவர் ஏற்றபடி வணைவார். அவர் எங்களை ஏற்றபடி வணைவார். எங்களுக்கு ஏற்ற விதமாக அல்ல, அவருக்கு ஏற்ற விதமாக எங்களை வணைவார். அப்படியே கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி அந்த யாவே தேவன், அந்த யாவே தேவன் எங்கள் மத்தியில் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர். அவர் எல்லாரையும் மாற்ற வல்லவர். எங்களால் யாரையுமே மாற்ற முடியாது. எந்த ஒரு மனிதனையும் எங்களால் மாற்ற முடியாது. மாற்றுகிறவர் அவர் மாத்திரமே. அவர் மாத்திரமே மாற்றுகிற தேவன். இந்த காலை வேளையிலே நாங்கள் அந்த தேவனை நோக்கி கூப்பிடுவோம். ஓ ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. பயமே நம் வாழ்வில் ஆழ்வதில்லை. நம் காலங்கள் தேவனின் கரங்களிலே. நம்பிக்கையில்லா நிலை மாறிடும். புது நம்பிக்கை திடன் நம்மில் பெருகிடுமே. பயமே
இருக்கிற தேவன் அவர் மாத்திரமே. அவர் எங்களுடைய பரிகாரியாய் இருக்கிறார். அவர் எங்களை ஜெயமாக நடத்துகிறவர். அவரை அல்லாமல் ஒரு நாமம் இந்த உலகத்திலே இல்லை. ஹல்லேலூயா. நாங்கள் உற்சாகமாக கரங்களை தட்டி நாங்கள் மறுபடியுமாக தேவ கிருபை என்றும் உள்ளது அந்த பாடல் வரிகளை பாடி நாங்கள் நமஸ்காரத்தை நாங்கள் நிறைவு செய்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. உற்சாகமாக உற்சாகமாக